ஹாய் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். நாம் வந்து 7ஆம் வகுப்பில் இயல் 2ல் விலங்குகள் உலகம் வந்து பார்க்குறோம். பார்ட் 3ல் பார்ப்போமா? வளம் நிறைந்த நிலம், அடர்ந்த மரம், செடி, கொடிகள், நன்னீர், நறுங்காற்று என அனைத்தும் நிரம்பிய காடாகும். இது பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடமாகும். காடுகளின் செழிப்புக்கு காட்டுயிரிகள் உதவுகின்றன. மனிதனின் முதல் இருப்பிடம் காடுதான். அதன் மரபு தொடர்ச்சியாகத்தான் காட்டை பற்றியும் காட்டு விலங்குகள் பற்றியும் அறியும் ஆர்வம் மனிதர்களிடம் இன்றும் தொடர்கிறது. காட்டு விலங்குகளின் உறைவிடமான முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் ஒரு உலா வருவோமா? பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய ஆதினி தன் அம்மாவுக்காக காத்திருந்தாள். பணியிலிருந்து வீடு திரும்பிய அம்மாவிடம், அம்மா, எனக்கு காட்டு விலங்குகள் பற்றி புகைப்பட தொகுப்பு ஒன்று தயாரிக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு தாங்கள் தான் உதவ வேண்டும் என்று கூறினார். அப்படியா? எனக்கு தெரிந்த வன அலுவலர் ஒருவர் முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் பணியாற்றுகிறார். அவரிடம் முன்பே இசைவு பெற்று நாளை நாம் அங்கு செல்லலாம். வன அலுவலர் நம்மை காட்டுக்குள் அழைத்து செல்வார். அப்போது நீ காட்டு விலங்குகளை புகைப்படம் எடுக்கலாம், அவற்றை பற்றிய தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம் என மகிழ்ச்சிதானே என்றார் அம்மா. மறுநாள் ஆதினியும் அவளது தாய் மலர்விழியும் முண்டந்துறை புலிகர் காப்பத்திற்கு சென்றனர். அங்கு வன அலுவலர், அதாவது வனவர், அவர்களை வரவேற்றார். அவர்களை இருவரையும் பாதுகாப்பு ஊர்தியில் ஏற்றி காட்டுக்குள் அழைத்து சென்றார். அப்போது ஆதினி, எவ்வளவு பெரிய அடர்ந்த காடு, பார்க்கவே வியப்பாக உள்ளதே. மாமா, இந்த காட்டை பற்றி சொல்லுங்களேன். மனித முயற்சியின்றி வளர்ந்த மரங்கள், செடிகள், கொடிகள், புல் புதர்கள், பூச்சியினங்கள், பறவைகள், விலங்குகள் போன்ற பல்லுயிரிகளின் வாழ்விடம்தான் இக்காடு. இடையிடையே காட்டாறுகளும் நீரோடைகளும் இருக்கும். காடு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது. இந்த புலிகள் காப்பகம் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா ஐயா? இது தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய காப்பகம். 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இங்கு யானை, புலி, சிறுத்தை, மான், கரடி, காட்டு மாடு போன்ற அரிய விலங்குகள் வாழ்கின்றன. அவற்றையெல்லாம் பார்க்கலாம். இன்று எல்லா விலங்குகளையும் பார்க்க முடியுமா மாமா? அப்படி சொல்ல முடியாது. நாம் பயணம் செய்யும் பாதைக்கு அருகில் வரக்கூடிய விலங்குகளை தான் பார்க்க முடியும். அவை இருக்கும் இடங்களுக்கு சென்று பார்க்க முடியாதா ஐயா? எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியாது. காட்டு விலங்குகளுக்கும் துன்பம் தருவது சட்டப்படி குற்றமாகும். நாம் அரசு அனுமதித்துள்ள தூரம் வரை சென்று வரலாம். கவலை வேண்டாம், அவ்விடத்திற்குள்ளேயே அனைத்து விலங்குகளையும் நம்மால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு வனவர். அப்போது தூரத்தில் யானை கூட்டம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அதை பார்த்து ஆதினி, யானை யானை என்று மகிழ்ச்சியுடன் கைத்தட்டினாள். பின்பு அந்த யானைகளை புகைப்படம் எடுத்துக்கொண்டாள். இந்த இதை பார்த்துக்கோங்க, யானை யானை. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்துச்சுன்னா ஆச்சரிய குறி போட்டுட்டு மேலே வந்து கொட்டேஷன் போடணும். என்று மகிழ்ச்சியுடன் கைத்தட்டினாள். ஃபுல் ஸ்டாப்போட முடிச்சுக்கணும். இது வந்து ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானை கொடுத்துருக்காங்க. ஆதினி, மாமா, யானையை பற்றி புதிய தகவல்கள் ஏதாவது சொல்லுங்களேன். வனவர், உலகில் 2 வகையான யானைகள் உண்டு. ஒன்று ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானை. இப்பதான் பார்த்தோமா? அவை இரண்டுக்கும் என்ன வேறுபாடு மாமான்னு ஆதினி கேட்காங்க. எனக்கு தெரியும். ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஆனால் ஆப்பிரிக்க யானைகளுக்கு 2க்குமே தந்தம் உண்டு. சரிதானே ஐயா? அதாவது ஆசிய யானைகளுக்கு ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு வந்து தந்தம் இல்லை. ஆனா ஆப்பிரிக்க யானையில 2க்குமே தந்தம் இருக்கு. சரியா சொன்னீர்கள். அது மட்டுமின்றி அவற்றின் உயரம், நிறம், நகம் ஆகியவற்றிலும் சிறு வேறுபாடு உள்ளது. மாமா, யானைகள் எப்போதும் கூட்டமாக தான் இருக்குமா? ஆம் ஆதினி, யானைகள் எப்போதும் கூட்டமாக தான் வாழும். இந்த கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தலைமை தாங்கும். யானைகள் தங்களுக்கு தேவையான தண்ணீர், உணவு ஆகியவற்றிற்காக இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் யானை ஒன்றுக்கு 250 கிலோ புல் இலைத்தலைகளை உணவாக உட்கொள்ளும். அப்போ யானை எவ்வளவு சாப்பிடும்? 250 கிலோ புல் இலைத்தலைகளை உணவாக உட்கொள்ளும். அதற்கு குடிக்க 65 லிட்டர் தண்ணி தேவைப்படும். யானை மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு. யானை வந்து அதிக நினைவாற்றல் கொண்டது. அது பாசம் நிறைந்த விலங்கும் கூட. ஆனால் யானைகள் மனிதர்களை தாக்குவதாக செய்திகள் வருகின்றனவா ஐயா? யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. அவற்றை வழித்தடங்களில் குறுக்கிடும் போதுதான் மனிதர்கள் தாக்குகின்றன. மேலும் யானைக்கு கண் பார்வை குறைவு, கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் அது மிகுதி. அவர்கள் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் யானைகள் அவ்விடத்தை கடந்து சென்றன. ஊர்தி தொடர்ந்தும் மேலே சென்றது. அதோ அந்த மரத்தின் மீது இருப்பது என்னவென்று சொல்லுங்கள் பார்ப்போம். எவ்வளவு பெரிய கரடி! கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? கரடி ஒரு அணைத்துண்ணி. அப்போ கரடி என்னது? ஒரு அணைத்துண்ணி. அது பழங்கள், தேன் போன்றவற்றை உண்பதற்காக மரத்தில் ஏறும். உதிர்ந்த மலர்கள், காய்கள், கனிகள், புற்றீசல் ஆகியவற்றையும் தேடி உண்ணும். கரையாந்தா அதற்கு மிகவும் பிடித்த உணவு. அப்ப என்னது? கரையாந்தா அதுக்கு மிகவும் பிடித்த உணவு. இது ஒரு அணைத்துண்ணி. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டம். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இளநிலை வனவியல், அதாவது பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி, முதுநிலை வனவியல் ஆகிய படிப்புகள் இருக்குது. இங்க கோவையில்.
தேன்கூட்டை கலைக்கும் போது தேனீக்கள் அதை கொட்டிவிடாத ஐயா. கரடியின் உடலை போர்த்தி இருக்கும் அடர்ந்த முடிகள் தேனீக்களிடமிருந்து அதனை காப்பாற்றும். அதாவது கரடியோட உடல்ல அடர்ந்த முடி இருக்குல்ல, அது தேனீக்கிட்ட இருந்து காப்பாற்றும். நன்கு வளர்ந்த முடி 160 கிலோ இருக்குமா. ஆதினி தன் அலைபேசியில் கரடியை புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இன்னும் ஒரு புலி கூட நம் கண்ணில் படவில்லை என்று ஆதினி சிந்தித்து கொண்டு வனவர் ஊர்தியை நிறுத்தினார். சற்று தொலைவில் புல்வெளி மீது ஒன்று புலி படுத்திருந்தது. வனவர் அதை காட்டினார். எனக்கு அச்சமாக உள்ளது. புலி நம்மை தாக்கிவிட்டதா? என்ன செய்வது? வாருங்கள், திரும்பிவிடலாம். அச்சம் வேண்டாம் ஆதினி. புலி மனிதர்களை தாக்குவதில்லை. இரவில் மட்டுமே வேட்டையாடும் தன்மை கொண்டது. புலி இருக்கிறதா? அப்படியா? நான் இங்கே இருந்தபடியே புகைப்படம் எடுத்துக்கொள்கிறேன் மாமா. இங்கு ஒரே ஒரு புலிதானே இருக்கிறது. ஆமாம், புலிகள் தனித்து வாழும் இயல்புடைய. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டுமே வாழும். மற்ற புலிகள் அதன் எல்லைக்குள் செல்லாது. கருவுற்ற புலியானது 90 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகளை ஈனும். எனது கருவுற்ற புலி 90 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகள் ஈனும். அந்த குட்டிகளை 2 ஆண்டுகள் வரை வளர்த்து வரும். அவை வேட்டையாட கற்றவுடன் அவற்றுக்கான எல்லைகளையும் பிரித்து தனியாக அனுப்பிவிடும். அரிய தகவலாக இருக்கிறதே. ஆம், புலிதான் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு. புலி தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடுவதில்லை. எனவே அதனை பண்புள்ள விலங்கு என்று நாங்கள் கூறுகிறோம். சரி, காட்டுக்குள் நமக்கு அனுமதிக்கப்பட்ட இடம் வரைக்கும் வந்துவிட்டோம். இனி நாம் அலுவலகம் செல்வோம். காட்டுக்கு அரசன் என்று சிங்கத்தை சொல்கிறார்கள். அது பற்றி சொல்லுங்கள் மாமா. உலகில் ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் என்று 2 வகை சிங்கங்கள் வாழ்கின்றன. இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் உள்ளன. நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டை திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட புலியே உயர்ந்தது. எனவே இயற்கை விஞ்ஞானிகள் புலியை தான் காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்றாங்க. ஊர்தி அலுவலகம் நோக்கி விரையும் வழியில் ஒரு புள்ளிமான் தன் குட்டியுடன் புல்தரையில் நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்தவுடன் ஆதினி ஊர்தியை நிறுத்தி சொல்லி கீழே இறங்கி புகைப்படம் எடுத்துக்கொண்டாள். வனவர்: ஆதினி, இவை புள்ளிமான்கள். இந்தியாவில் சருகுமான், மிலாமான், வெளிமான் என பல வகையான மான்கள் உள்ளன. எல்லா வகை மான்களிலும் நம் நாட்டு புள்ளிமான்களே அழகில் சிறந்தவை என்பர். ஆதினியும் அவள் தாய் மலர்விழியும் வனவியல் அலுவலருக்கு நன்றி கூறி விடைபெற்றனர். ஆதினி தன் படத்தொகுப்பிற்கு தேவையான புகைப்படங்களும் குறிப்புகளும் கிடைத்த மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினார். புக் பேக் பார்க்கலாமா? ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகள் பெயர் யானைகளை வேறுபடுத்துவது என தந்தம் தான் ஆண் பெண் யானைகளுக்கு. தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. காட்டாறுனா காடு பிளஸ் ஆறு. அனைத்துண்ணினா அனைத்து பிளஸ் உண்ணி. இதான் ரைட் ஆன்சர். நேரம் பிளஸ் ஆகினா நேரம் ஆகி. வேட்டை பிளஸ் ஆடிய வேட்டையாடிய. கோடிட்ட இடத்தை நிரப்புக. இது சிலருக்கா நல்லா பார்த்துக்கோங்க. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தானே தலைமை தாங்கும். ஆல்ரெடி பார்த்தோமா? கரடிகளை தேனியிடமிருந்து காப்பது அதன் அடர்ந்து முடிதன. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இந்த சேனலில் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள்.